வாங்க இந்த டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நைட்டே பட்டாணியை ஊற வச்சு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரில் விசில் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. சுட தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு மீன் மேக்கரையும் நல்லா ஊற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சம் பூண்டு பிரித்து போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ குடமிளகாவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் காரத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அதையும் போட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுக்கலாங்க. கொதி வந்தோடனே பச்சை பட்டாணியும் நம்ம மீன் மேக்கரையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா அப்பப்போ மூடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணுங்க. நல்லா ட்ரை ஆனவுடனே பெப்பரும் கொத்தமல்லி தழையும் போட்டு இறக்குனா நம்ம ஸ்பைசி மசாலா மீன் மேக்கர் பட்டாணி பொரியல் ரெடிங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைஃப் டைம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.